வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரோட்டு கடை ஃப்ரைட் ரைஸ், எக் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றது தான் காட்ட போகிறேன். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை அழுத்திடுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். 2 கேரட் எடுத்திருக்கேன், பீன்ஸ் எடுத்திருக்கேன், முட்டைகோஸ், ஒரு குடமிளகாய் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ வந்து ஒரு கடாய் காஞ்சதும் இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் நறுக்கி வச்ச காய்கறியெல்லாம் சேர்த்துக்கலாம். இந்த காய்கறிகள்லாம் நல்லா வதக்கிக்கணும். தண்ணி விடாமல் வதக்கணும், தண்ணி கொஞ்சம் கூட விடக்கூடாது. இந்த எண்ணெயிலே வந்து இந்த காயை வந்து நம்ம அரை வைக்கடா வதக்கிக்கணும். ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டுட்டு வேக வைக்கணும். இந்த காய்கறிகளுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு வேக வச்சுக்கலாம். இதை வந்து மூடி போட்டு வேக வைக்கணும். இப்போ நான் மூடி போட்டு வேக வச்சுருக்கேன். இதை பாருங்கள், இந்த காய் வந்து அரை வேக்காடாக வெந்திருக்கு. இப்போ இதில் நான் வந்து முட்டை உடைச்சி ஊற்றிக்கிறேன். இப்போ இதில் வந்து நான் 4 முட்டை சேர்த்துருக்கேன். முட்டை சேர்த்துட்டு நல்லா கலரி விடணும். இதை மூடி போட்டெல்லாம் வேக வைக்க வேண்டாம், அப்படியே நல்லா கலரி விடணும். முட்டை நல்லா வேகணும். இப்போ இந்த முட்டைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். ஏற்கனவே நம்ம காய்க்கு உப்பு சேர்த்துட்டோம், அதனால் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். நீங்கள் உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா கிளறிக்கலாம். பாருங்கள், இப்போ முட்டை வந்து நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போ காயிலேருந்து தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு இந்த முட்டை. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இதை வந்து எடுத்துடலாம். இப்போ இதை எடுத்துகிட்டு நான் இன்னொரு கடாயை வச்சுக்கிறேன். ஏன்னா நம்ம வடித்து வச்சுருக்கோம், ஏற்கனவே சாதம் வந்து வடித்து வச்சுருக்கோம், அதை வந்து நல்லா ஆற வச்சுருக்கேன். இப்போ அந்த சாதத்தை போட்டு இப்போ நான் இதை வறுக்க போகிறேன். இப்போ இதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிறேன். இப்போ சாதம் வந்து நல்லா ஆற வச்சுருக்கேன், கொஞ்சம் கூட சூடு இருக்கக்கூடாது. இப்போ வந்து நான் எடுத்து வச்சுருக்க சாதத்தில் பாதியாக போட்டு நான் வறுத்துக்கிறேன். இப்போ கொஞ்சமாக போட்டுக்கிறேன். இப்போ போட்டுட்டு இதை வந்து வறுத்துக்கிறேன். ஒரு வாட்டி ஒரு 2 நிமிஷம் வறுத்தா போதும். இப்போ இந்த சாதத்தை வறுத்தாச்சு. இப்போ இதை வந்து வதக்கி வச்சுருக்கிற காயில் இதை சேர்த்துக்கிறேன். இப்போ மீதி இருக்கிற சாதத்தையும் இதே மாதிரி வறுத்துக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன். மீதி இருக்கிற சாதத்தை இதில் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் வறுத்துட்டு நம்ம காய்கறியில் சேர்த்துக்கிறோம். இந்த ரோட்டு கடையில் ஃப்ரைட் ரைஸ் வாங்கினா அவங்க முதல்ல சாதத்தை வறுத்துட்டு அதில் தான் காயை போட்டு வதக்கிட்டு கொடுப்பாங்க. அதே மாதிரி தான் இப்போ அந்த மாதிரிலாம் நம்மளால் பண்ண முடியாது. இப்போ நம்ம வீட்டில் பண்ணுறதுனால இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வதக்கி வறுத்துட்டு நம்ம போட்டுக்கலாம். எல்லா சாதத்தையும் வறுத்துட்டு இப்போ வதக்கி வச்ச காயில் போட்டாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலரிக்கணும். இப்போ இதில் வந்து 1 ஸ்பூன் பெப்பர் தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை வந்து நல்லா கலரி விட்டுக்கலாம். உப்பு பார்த்துக்கோங்க, உப்பு பத்தலைனாக்கா இப்பயே போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து காரத்துக்கு பெப்பர் தூள் தான் போடுறோம். பெப்பர் தூள் வேணும்னா இன்னும் கூட போட்டுக்கலாம். இந்த ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் எக் ஃப்ரைட் ரைஸ் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. Thank you.